ஒரு கிராமத்தில் பாட்டி வீட்டில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தார். நான் வந்துட்டேன். வா அருண், சாப்பிடலாம். சரி பாட்டி. பாட்டி, குழம்பு ரெடியா? ஆமா கண்ணா, இன்னும் கொஞ்சம் கிளறு. சாப்பிடு கண்ணா. ஐயோ, என்னால் இத தூக்க முடியல. என்ன பாட்டி? இந்த பைய தூக்க முடியல. பாட்டிக்கு நான் உதவி செய்கிறேன் வாருங்கள். பையை எடுத்துக்கொண்டு பாட்டி வீட்டுக்கு இருவரும் சென்றார்கள். அருண், நீ எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த மழை மண்ணில் பெய்து நிறைய பலன் தருகிறது. அதை போல் நீயும் இருக்க வேண்டும். காலை வணக்கம். பல் துலக்கணும். இப்போ சுத்தமா இருக்கு. பள்ளிக்கு ரெடி. பாட்டி, நான் பள்ளிக்கு சென்று வரேன். சரி கண்ணா, போய் வா. அடடா, என்ன ஒரு அழகா நாய்க்குட்டி. உன்னை தொடலாமா? போகலாம் நண்பா. ஹலோ குட்டி நாய். இப்போ நான் வீட்டுக்கு போகணும். பை பை, நாளைக்கு பார்க்கலாம். ஐயோ, நாய்க்குட்டி எங்கே போனது? எங்கும் காணவில்லையே. அந்த நாய்க்குட்டி காலில் ஒரு காயத்தோட அடிபட்டு கீழே கிடந்துச்சு. அதை அருண் வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். பாட்டி, நாய்க்குட்டி கால்ல ரத்தம் வருது. டக்கரவே பாட்டி, மருந்து போடுறேன். ஜாக்கிரதையா பாட்டி. அஞ்சா குழந்தை, சரியாயிடும். அழாதே பட்டு, காயம் சரியாகிடும். நான் இங்கே இருக்கேன். பாரு, காயம் சரியாகுது. பாப்பா, கால் வலிக்கிறதா? போதும் இல்ல குலாம். அருண் நாய்க்குட்டிக்கு பாலும் பிஸ்கட் கொடுதான். அடடா, சாப்பிடு குட்டி. பாட்டி, இந்த தெரு நாய்க்குட்டிகளுக்கு வீடு இல்லையா? இல்லடா கண்ணா, வீடு கிடையாது. மனிதர்களாகிய நாம் தான் இவர்களை பார்த்து கொள்ளணும். வாயில்லா ஜீவனை துன்புறுத்தல் கூடாது. முடிந்தவரை நாய்களுக்கு உணவு கொடுக்கணும். இங்கே பார், நல்ல உணவு. அன்பான நாய்க்குட்டிகளே, இன்றும் உங்களுக்காக உணவை கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப தினமும் நான் உங்களுக்கு உணவு தருவேன். அருண், இன்றும் நமது நாய்கள் அனைத்திற்கும் உணவு கொடுப்போம். பாட்டி, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரு. இதோ கொடுக்கிறேன். அடடா, எல்லா நாய்களும் மகிழ்ச்சியா சாப்பிடுறாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.